நல்லா இருக்குமா படம். படம் சப்ஜெக்ட் நல்லா இருக்கு, கருத்துள்ள படம். படம் நல்லா இருந்துச்சு. சூப்பர், நல்லா இருந்துச்சு. நீங்க தான் எல்லாமே சொல்லணும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு. சூப்பரா இருந்தது. ஏன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது சாமி, ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணோம். படம் உண்மையில வேற லெவலா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா படத்தோட கான்செப்ட் வந்து சூப்பர் கான்செப்ட். அது வந்து ஒரு குடும்ப சூழ்நிலை, ரொம்ப கடன் வாங்கி சூழ்நிலை ரொம்ப கஷ்டமாயிட்டு அது அப்படியே நம்மளே கஷ்டப்படுற மாதிரி இருக்கு பார்க்க சொல்ல. ஹானஸ்டா ஓப்பனா சொல்லலாம், சீரியல் பார்த்துட்டு வந்தேன். ஹாய் வணக்கம், நான் மேகாலி பேசுகிறேன். ஸோ இன்னைக்கு இறுதி முயற்சியோட ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங்கில் வந்திருக்கோம். ஸோ இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் மெமரி, முதல் மெமரி ஃபார் மீ. படம் ஆடியன்ஸ் கூட பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அதுவும் படத்துக்கு ரெஸ்பான்ஸ் நல்லா வந்திருக்கு. என்னோடய பர்ஃபார்மன்ஸ் பற்றி எல்லோரும் சொல்கிறாங்க, என்னோடய ஆக்டிங் பற்றி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். வேறு என்ன சொல்கிறது, இன்னொரு ஆக்டர் டூ தேர் ஜாப், அந்த 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 ஹார்ட் ஒர்க்கு ரெஸ்பான்ஸ் வந்ததா அப்படி அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். ஸோ எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இப்போது இருக்குது. என்ன கடன் வாங்கலாம், என்ன பிரச்சனைகள் வரும், இந்த படம் பார்த்தா புரிஞ்சுக்குப்பாங்க. அது படம் இல்லை, பாடம். நல்ல ஒரு கருணை கொலை சம்மந்தமாக நல்ல இந்த காலகட்டத்துக்கு இந்த படம் ரொம்ப முக்கியமான படம் தான். இந்த கருத்து சொல்லியிருக்காரு, அதே மாதிரி கடன் வாங்குறவங்களுக்கு இது ஒரு கருத்து. எல்லாமே நல்லா இருந்துச்சு. நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அதுதான் கடன் வாங்கினா எப்படி சமாளிக்கணுன்றது. இதில் குறிப்பாக என்னுடைய பெரிய சந்தோஷமே மக்களோட பார்க்குறது தான். ஏன்னா அது தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸு. ஏன்னா ஒரு படம் எடுத்துருவோம், அது ஓடுதா இல்லையான்னு நமக்கு தெரியாது, விரும்புகிறாங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனால் இந்த படத்தில் யாரும் கைதட்டலை, இந்த படத்தில் யாரும் ஆடலை, ஆரவாரம் பண்ணலை, ஒன்றுமே பண்ணலை. ஆனால் இந்த படத்தில் அமைதியாக உட்காந்து அவங்க மனசில் இருக்கிறதெல்லாம் கண்களில் நீராக வெளியே ததும்பி வந்ததை நான் பார்க்க முடிஞ்சது. எனக்கு அதுதான் பெரிய வெற்றியாக நினைக்கிறேன். கந்து வட்டி வாங்குறவங்களாம் இது வந்து அந்த படம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. தயவுசெய்து சொல்கிறேன், கந்து வட்டி வாங்கக்கூடாது. என்னை பொறுத்தவரைக்கும் கந்து வட்டி வாங்கக்கூடாது. வாங்கினோம்னா நம்ம உயிர் நம்மக்கிட்ட இல்லை. ஏன்னா அது வந்து கந்து வட்டின்றது மீட்ரு மாதிரி ஏறிக்கிட்டே போகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு, ஏன்னா ஒரு உயிர்ன்றது பெரிய விஷயம். வாங்கும்போது நல்லதாக இருக்கும், அதுக்கப்புறம் தான் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதனால் அதை வச்சு நம்ம லைஃப் லாங் இருக்க போகிறதில்ல. இருந்தாலும் லைஃபே போயிடும் கந்து வட்டி வாங்கினா. கடன் தொல்லையால் தற்கொலை பண்ணிக்கிறவங்களுக்கு வந்து தற்கொலை பண்ணிக்கிறது தான் கடைசி முடிவுன்னு இருக்கக்கூடாது, அதுதான் இறுதி முயற்சின்னு வச்சுருக்காங்க. பட் அடிப்படையாக கதையில் வந்து என்ன சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க, இதுலேருந்து மீள்றதுக்கு மக்களுக்கு என்ன வழி சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ரைட்டிங்லேயே வந்து விதவிதமாக சாவறதுக்கான வழியை தான் சொல்லிகிட்டே வராங்க. ஒரு ஹீரோவாக படத்தில் நம்மளுக்கு ஹீரோவாக இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருமே என்னென்னா, நம்மளுக்கு ஹீரோ தான் நம்ம அப்படின்ற ஒரு கான்செப்ட்டில் யோசிப்போம். ஸோ அவன் எப்படி இதுலேருந்து தப்பிக்கிறான், நம்ம இதுலேருந்து தப்பிக்கலாம் அப்படின்ற பாயிண்டில் தான் படங்கள் பார்ப்பாங்க மக்கள். ஸோ அடிப்படையாக ஹீரோ இதில் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா அழுதுகிட்டே இருக்காரு, அடுத்தடுத்து சாவறதுக்கான முயற்சி எடுத்துகிட்டு இருக்காரு. மற்றவங்க எடுக்கிற ஒரு கன்வின்சிங்கான விஷயம் கூட ஹீரோ பண்ணாமல் ஒரு ரைட்டிங்லேயே பேட்டர்ன்லேயே வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் ஒரு மெசேஜ் மாதிரி முடிச்சிருக்காங்க. ஒரு ஃபோனில் ஒரு விஜய் சேதுபதி வாய்ஸ் கேட்குறப்போ நம்மளுக்கு ஓகே ஃபைன் விஜய் சேதுபதி பேசுகிறாருன்னு ஒரு அடிப்படையாக ஒரு நல்லா இருக்குது. பட் அவருமே ஒரு மெசேஜை வச்சு முடிக்கிறப்போ அது ரொம்ப பெரிய சர்க்கிள் தான். ஏன்னா கதையோட எண்டில் யாரோ ஒருத்தரோட வாய்ஸ் மூலிமா மெசேஜாக சொல்கிறது. அப்போ ஹீரோ என்ன பண்ணுறாரு, ஃபேமிலி என்ன பண்ணுன்னு வரும்போது நம்மளுக்கு டுவோர்ட்ஸ் த எண்டு வரைக்கும் நம்ம பொறுமையை சோதிக்கிறாங்க. ஒரு படம் பார்க்க வரவன், எவ்வளோ பிரச்சனையோட படம் பார்க்க வரவன் மேற்கொண்டு இந்த படம் பார்த்தோன்னா அடிப்படையாக அவனுக்கு இன்னுமே பிரச்சனையாக தான் இருக்கும். ஒரு அவநம்பிக்கையோடு தான் வருவான். ஒரு படம் ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும், இல்லை என்டர்டெயின் பண்ணணும். இது ரெண்டுமே பண்ணாமல் இருக்கிற கான்ஃபிடன்ஸை உடைக்கிற மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்கோம். ஸோ இறுதி முயற்சி எல்லாருக்கும் ஒரு இறுதி முயற்சியாக இருந்து இந்த மாதிரி படம் எடுக்காமல் இருந்தால் அது நல்ல முயற்சியாக இருக்கும். நிறைய பேர் இது மாதிரி ஒரு இடத்துல இருக்காங்க, அது அவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. இது வந்து இந்த படத்தோட கதை ஓகே தான், பட் அது இப்போ இந்த காலத்துக்கு தேவையான கதையான்னு கேட்டால் கிடையாது. கதை வந்து எப்படின்னா முன்னாடி காலத்து பழைய, அதாவது 2000 டைமில் வந்து கந்து வட்டிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. அப்போது இந்த படம் ரிலீஸ் ஆகிருந்தால் ஒரு வேளை பெருசாக பேசப்பட்டிருக்குமா இருக்குது. ஆனால் இந்த அளவுக்கு ஒரு சீரியஸ்னஸ் இருக்கான்னு கேட்டால் இல்லை. இப்போ வந்து நீங்கள் ஒருத்தர் வந்து உங்களை வந்து ரொம்ப இது பண்ணால் கூட ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதை தாண்டி பார்த்திங்கன்னா அவங்க ஆக்ஷனே எடுக்க முடியாதுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்தால் கூட நம்ம அழகாக எவ்வளோ சோசியல் மீடியாஸ் இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. கொண்டு போன அந்த ஸ்க்ரீன் பிளேஸ் ஒரு அதாவது எப்படின்னா ஒரு ஃபுல் ஸ்டோரியுமே ஒரு சீனில் சொல்லிடலாம். அந்த ஒரு சீன் தாண்டி வேறு ஏதாவது இருக்கான்னு கேட்டால் எதுவும் இல்லைங்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீல் இருந்தது. அது அப்ரிஷியேட் நிறைய பேர் அப்ரிஷியேஷன் பண்ணுறாங்க, பத்திரிக்காங்களா அவங்க நல்லா எழுதியிருக்காங்க என்னை பற்றி. ஸ்பெஷலி உண்மையை சொல்லணும்னா வாணி கேரக்டர், ஸோ ஒரு ஹோம்லி, ஒரு லவ்வபிள் பர்சன். ஸோ எனக்கு வாணி கேரக்டர் உண்மையை ரொம்ப பிடிச்சிருக்கு. மேபி அந்த ரீசன்னால் நான் அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு என்னால் முடிஞ்சுது. ஸோ அவ்வளோதான்.